ஆண்மை உள்ளவனை நிரூபிக்க சொல்லுங்க. கொள்ளையடிக்கிறது ஏன்? டாஸ்மாக்ல போய் மானமோ ரோசமோ ஏதாவது ஒண்ணு இருக்குதா யாருக்காவது? பணம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வழிப்பறிக்கையா பயன்படுத்துறாங்க. அவங்களை களை எடுக்கிற யோகியதை அரசுக்கு இல்லை. ஏன்னா அரசையே நடத்துறது அவங்க தான். போலியான வாக்குறுதியை கொடுத்து இந்த பகுதியில சட்டம்ங்கிறதுனாவே என்னன்னு தெரியாம குட்டிச்சோறு பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு கோயிலுடைய சொத்துக்களை மீட்க வேண்டியது சம்பந்தப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கடமை. தேர்தல் வருது, இங்க ஓட்டு குறைஞ்சிடக்கூடாது. இப்படி பொய்யும் பித்தலாட்டத்தையும் சூழ வைத்தா எந்த ஓட்டு எந்த கட்சிக்கு விழுவும்? தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான பல்வேறு வகையான சொத்துக்களையும் சட்ட முறையாக அந்தந்த திருக்கோயில் வசம் மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகள் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம். அதனுடைய விளைவாக நிறைய சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கு. இப்ப தற்போதைய நிலை எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம 2012ஆம் ஆண்டிலேயே கரூர் வெண்ணமலை பகுதிக்கு வந்த பொழுது இங்குள்ள திருக்கோயில்களுடைய சொத்துக்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்துல மிக விரிவாக பகிரங்கமான சொன்னோம். அது பொதுமக்கள் தரப்புல ஆதரவு இருந்தது. இன்றும் கூட இந்த வெண்ணமலை பகுதியில திருக்கோயில் சொத்துக்கள் குறித்து விழிப்புணர்வு அடைந்த மக்கள் அனைவரும் நமக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு விரும்பத்தக்க சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. யாரோ ஒரு சிலர் தூண்டி விட்டு அவங்களுடைய ஆதாயம் எப்பயுமே என்ன ஆகும்னா, ஓனாய் தூண்டி விட்டு ரத்தம் குடிக்கும், ஆட்டுகளை முட்டை வச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு குறிப்பிட்ட சமூக விரோத சக்திகள் பப்ளிசிட்டிக்காக இருக்கிறது, பண ஆதாயம் கருதி அந்த மாதிரி செயல்களில் நிறைய மக்களுக்கு இங்க கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. நம்ம ஏற்கனவே மக்கள்கிட்ட எப்பயுமே ஒளிவு மறைவு இல்லாம பேசிட்டு இருக்கோம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படுவது தான். சட்ட ரீதியாக அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வெண்ணமலை பொறுத்தவரையிலும் நம்ம 2018ஆம் ஆண்டுல வழக்கு தொடுத்தோம். நாம் தொடுத்த வழக்கிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் இப்பகுதியில் உள்ளவர்கள் பிரதிவாதிகளாக சேர்ந்து வழக்கை நடத்தினார்கள். வழக்கை நடத்தின பிறகுதான் உரிய உத்தரவுகள் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது 2019, 20, 21, 22 3 ஆண்டுகள் கடந்த நிலையில நடவடிக்கை இல்லை. அதற்கு பிறகு 2024 தெளிவாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்தோம். அந்த தொடுத்ததன் பேர்ல உயர்நீதிமன்றம் தக்க உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது. நீதிமன்றத்துல எடுத்துரைக்க வேண்டிய விஷயங்களை நீதிமன்றத்துல சம்பந்தப்பட்டவர்கள் எடுத்துரைக்கிறது அவர்களுடைய லட்சணம் நேர்மைக்கு உதாரணமா இருக்கும். அதை வச்சுக்கிட்டு வெளியூர்ல இருக்கிற பலரும் தங்களுடைய பணம் ஆதாயம் கருதி அதில் பப்ளிசிட்டிக்காக நிறைய தூண்டி விடுற மாதிரி செயல்கள்ல இங்க தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். இந்த சட்டவிரோத கும்பல் முதல்ல கூடி அவங்க பலனடைகிறதுக்காக உள்ளூர் மக்கள் பலிகடை ஆகக்கூடாது. நிறைய தேவையில்லாத அசம்பாவிதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எந்த சூழ்நிலையிலையும் அரசு அனுமதிக்க கூடாதுங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள். திருக்கோயிலுக்கு தான் சொந்தமானதுன்னு அறுதிட்டு உத்தரவிட்ட இனங்கள்ல கூட ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க திருக்கோயிலுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகையாவது செலுத்தி நீங்க வாடகைதாரர் முன்வரும் பட்சத்துல அது அரசு அங்கீகரிக்கும் உங்களுக்கான உரிமை. அது இப்ப இருந்து சொல்லல, 2014 நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாமே என்னன்னா, ஒரு சில அரசியல்வாதிகள் சமூக விரோதிகள் எல்லாரும் இந்த பணப்படம் படித்துறது அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. எது நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி போலியான வாக்குறுதியை கொடுத்து இந்த பகுதியில சட்டம்ங்கிறதுனாவே என்னன்னு தெரியாம குட்டிச்சோறு பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு கோயிலுடைய சொத்துக்களை மீட்க வேண்டியது சம்பந்தப்பட்ட இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கடமை. ஒரு இடத்துல பிரச்சனைகள்னு வரும் பொழுது அங்க கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க, சுத்த ஸ்படிகமான அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த தெளிவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும். என்ன தவறு நடந்திருக்கு, என்ன நிவாரணம், யாரிடம் முறையிடணும், அல்லது இதுதான் சாத்தியமான போலியான வார்த்தைகள் தரக்கூடாது. அதற்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் அரசாங்கத்தால சரிவர மேற்கொள்ளப்படலை. சொல்லப்போனால் படுதோல்வி தழுவி இருக்குது. நான் இந்த அரசியல் கட்சிலாம் சொல்ல, கடந்த காலத்துல பல்வேறு அரசியல் கட்சி மாறி தான் ஆட்சி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. யாருமே எதுவுமே செய்யலையா? அப்ப குற்றவாளி யார்? கடமைப்பட்டுள்ள இனத்தை கடமை சரிவர செய்யாத குற்றவாளிகளை விட்டுட்டு பொதுமக்களை இந்த இடத்துல அதற்கு பதிலா மாதிரி இந்த ஆட்சியில சொல்றதெல்லாம் ஒரு துரோகமான செயல். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணங்கிறது நியாயப்படி கிடைக்கணும். அதே சமயத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அதை விடுத்து குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரியான செயல்கள் தான் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு வருகிறது. காவல்துறைக்கு தேவையில்லாத நேர விரயம், சிரமம் தற்போதைய அரசு அலுவலர்களுக்கும் அத்தகைய சூழ்நிலை தான். பொதுமக்களுக்கு என்னன்னே புரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை. இது எதுவும் முறையானதல்ல அப்படிங்கிறது தான். திருக்கோயிலுக்கு தான் சொந்தமானதுன்னு உறுதி செய்யப்பட்ட இனங்கள்ல
பொதுமக்கள் தாராளமா ஒரு குறைந்தபட்ச வாடகையாவது செலுத்தி முன் வந்து ஆகலாம். பலமுறை அதை நம்ம சொல்லிட்டோம். அப்படி செலுத்தி முன் வந்தா நம்மளுடைய சாயம் வெளிவந்துருங்கிறதுக்காக யார் இந்த நிலங்கள்லாம் கடந்த காலங்களில் பிளாட் போட்டு வித்து கொள்ளையடிச்சு செல்வத்தை சேர்த்தார்களோ அவங்களே ஒருங்கிணைப்பாளர்களாக மாறி தங்களை நல்லவர் போல காட்டிக்கிட்டு மேலும் பணம் பறிக்கிறதுக்காக மக்களை முன்னாடி விட்டு அவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இதை 2011 சொல்லிட்டு இருக்கிறோம். திருக்கோயில்கள் சொத்துக்களை மீட்கிறதுக்கு எந்த கால வரையறையும் கிடையாது. 12 ஆண்டுகள் ஒரு சொத்தை அனுபவித்திருந்தால் அதை எதிரடி சுவாதீனமாக கொண்டு அவர்களே அனுபவிக்கலாங்கிறது சட்டம். இது திருக்கோயிலுக்கு பொருந்தாதுங்கிறது. இந்து சமய அறநிலைய சட்டப்பிரிவு மெத்த படித்த மேதாவிகள் நிறைய சமூக ஊடகங்கள்ல விமர்சனங்கள் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஒரு கவர்ச்சி பொறி மாதிரி ஈர்க்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. ஒரு தெளிவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்து சமய அறநிலைய சட்டம் 109 கீழே கோயில் சொத்துக்களை மீட்க எப்பொழுதுமே கால வரையறை கிடையாது. எப்ப வேணாலும் மீட்டுக்கலாம். திருக்கோயிலுடைய மூலவர் எழுந்து வந்து எல்லாம் பேச முடியாது. அவருடைய சார்பில் நீங்களோ நானோ மற்றொருவரோ யாரோ ஒருவர் தான் பேசணும். அந்த பேசக்கூடியது சட்ட ரீதியாக நிலைக்கத்தக்கதும் கூட. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனுமே அதுதானே. நான் 40 ஆண்டு அனுபவிச்சிட்டனால விட மாட்டேன்னு சொல்றது சட்டம் அனுமதிக்காது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கெல்லாம் வட்டி முதலுமா அந்த செயல் நடக்க தான் போகுது. அதற்கு இன்னைக்கே சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இவங்களை யாரும் அதுதான் சொன்னோம் ஏற்கனவே, யார் இதெல்லாம் பிளாட் போட்டு வித்து அதிகபட்சமாக கொள்ளையடித்து இன்புற்றார்களோ அவங்க தான் ஒருங்கிணைப்பாளராக மாதிரி இத்தகைய போராட்டங்களுக்கு பின்னாடி இருந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னைய வரையிலும் அவங்களை களை எடுக்கிற யோகியதை அரசுக்கு இல்லை. ஏன்னா அரசியல் நடத்துறது அவங்க தான். அவங்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு, நியாயத்துக்கு உட்பட்டு, தர்மத்திற்கு உட்பட்டு என்ன நிவாரணத்தை தர முடியுமோ அதற்காக நாம் முயற்சி செய்வோம் சொல்லியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம், பசுப்பு வார்த்தையோ போலியான உறுதியோ ஏமாற்றான வார்த்தையோ என்னால் முடியாது. 1,00,000 பேர் கூட்டத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தை தான் பேசப்படும். ஒரு மனிதனாக இருந்தாலும் அதுதான் பேசப்படும். அப்படிங்கிற வார்த்தை தெளிவா சொல்லிட்டு தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஏங்க இனாம் அப்படின்னா தமிழ்ல இப்ப இனாம்ங்கிற சொல் தெரியாது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இனாம்னு சொல்லி போர்டே வச்சிருப்பாங்க. அப்படின்னா இலவசம்னு அர்த்தம். இலவசம்னா எதுக்காக? ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. கோயில் சொத்துக்கள்ல பல்வேறு வகை உண்டு. தற்போதைய நிலையிலையும் சரி, முப்போதும் சரி, பட்டாவாக இருக்குது. அது ஒரு வகை. 2வது அர்ச்சகர் மானியம். அதாவது ஒரு கோயில் பூஜை பண்ணிட்டு இருக்கணும். அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறவர்கள் அந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம். ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கணும், அது வரையிலும் அந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம். ஒரு தேர் நகர்ந்து வரணும், அலங்காரம் பண்ணணும், அது வரையிலும் அந்த சொத்தை அவங்க வச்சுட்டு இருக்கலாம். எப்பொழுது அந்த சேவை அவர்கள் செய்யவில்லையோ அது மீண்டும் திருக்கோயிலுக்கே வந்து கொண்டுறது தான் இனாம். இதுதான் இனாம். இந்த இனாம்ங்கிறது 18ஆம் நூற்றாண்டிலேயே இனாம் கமிஷனால வரையறுக்கப்பட்டது. அவங்க சர்வீஸ் இனாமா இருந்தாலும் என்ன நோக்கத்துக்காக எழுதி வைக்கப்பட்டாலும் அது உதாரணத்துக்கு உங்களுக்கு இல்லை, பொதுவாக சொல்கிறோம், என்ன காரணத்துக்காக ஒரு அரசு ஒரு அதிகாரிக்கு வாகனம் கொடுக்கும்? அவங்க பயணம் போகிறதுக்கு. ஓய்வு பெற்ற பிறகு எப்படி அந்த வாகனத்தை பயன்படுத்த முடியும்? அது போல தான் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கடமை சரி வேற செய்யலனாலும் அந்த வாகனத்தை வாங்குவாங்க. ஓய்வு பெற்றாலும் யார் அந்த வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். அந்த இனாம் கொடுக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2018 நிறைய இனங்கள்ல பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டு திருக்கோயில் வசம் வழங்கப்பட்டது. 2018 இத்தனை வருஷமும் விட்டுட்டு இப்ப திடீர்னு போராட்டம்னு ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த போராட்டத்தினுடைய பின்னணி குறித்து மாநில உளவுத்துறை ஏற்கனவே நடவடிக்கை மேற்கொண்டிருக்கணும். இங்க மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை. யாராவது ஒருத்தர், எந்த அரசியல்வாதியாவது, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி அல்லது அப்படி ஒரு கட்சியே இல்லாத கட்சி, யாராவது ஒருத்தராவது இது ஒரு விஷயமா தெளிவுபடுத்துறாங்களா? பந்து மாதிரி தங்கள்கிட்ட வர எடுத்து இன்னொருத்தருக்கு போடுறாங்களே ஒழிய நாளைக்கு மக்கள் ஏமாறக்கூடாது, இதுதான் உண்மை அப்படின்னு யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்ற அளவுக்கு யோகியதையோ, துப்போ, அருகதையோ அல்லது மானமோ, ரோசமோ ஏதாவது ஒண்ணு இருக்குதா? யாருக்காவது? பாதிக்கப்படுறது மக்கள். அவங்களுக்கு என்ன நிவாரணத்தை இத்தனை ஆண்டுகள்ல கொடுத்துருக்காங்க? 2011 இது முன்னெடுத்தோம், 19 உத்தரவிடப்பட்டது, 2018 கோயில் பேர்ல பட்டாக்கள் வழங்கப்பட்டது. நான் தொடர்ந்த வழக்கிலேயே 200க்கும் மேற்பட்டவர்கள் பிரதிவாதிகளாக அவர்களாகவே வழக்கறிஞர் வாடியிருக்காங்க. அப்புறம் எப்படி தெரியாம போகும்? இது பின்னணியில ஒரு மாய சூதாட்டம். மக்களை ஏவி விடுற வரையில உணர்ச்சியை தூண்டி பணம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வழிப்பறியா பயன்படுத்துறாங்க அப்பாவி பொதுமக்கள். அவர்களுடைய பொன்னான நேரம் வீணாகுது. அரசுக்கு தேவையில்லாத கால விரயம்.
வன்முறை கட்டவிழ்த்து விடுறது எப்படியெல்லாம் அப்படிங்கறத இந்த ஊர்ல நம்ம பாத்துக்கிறோம். அதாவது ஒருத்தர் ஒரு பரிகாரத்தை தேடி நீதிமன்றத்துக்கு போறாரு, அதை எப்படி வாபஸ் வாங்க முடியும்? அவங்க கேட்டது கேட்கறாங்க. நான் அதை சொல்லியிருக்கேன். உங்களுடைய தரப்பு கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள். இவங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன பணம் பறிக்கிற கும்பல்கள் என்ன பண்ணுது, இங்கேயே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நீதிமன்றம் மாதிரி அவங்களுக்குள்ளாரியே கட்டுக்கதைகள் எல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க. நான் இப்ப ஏன் அந்த மாதிரியான விஷயங்களை நான் எதுவும் கொண்டு போகலை அப்படின்னா, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்க மேலும் ஆதாயம் அடைஞ்சிடக்கூடாது, ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா யாராக இருந்தாலும் தூண்டி விடப்படுபவர்களுக்கு வெண்ணமலை முருகன் சரியான பரிசளிப்பு தருவார். இது சாபம்லாம் இல்லை, முறையீடு. மக்களை ரொம்ப நாள் நியாயத்துக்கு உட்பட்டு எல்லா தொகையுமே நியாய சட்டத்துக்கு உட்பட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே எல்லா உரிமையுமே வழங்கப்படுங்க. அதெல்லாம் யாரும் மக்களுக்கு நிவாரணம் சொன்னீங்க. என்ன மோசடியா ஒரு நிலத்தை என்கிட்ட வித்துட்டு போயிருக்காங்கன்னா நான் யார்கிட்ட தேடணும்? யார் என் மேல பண்ணாங்களோ அவங்க மேல சிவில் கிரிமினல் போகணும். அதுதான் நியாயம். அதுதான் ஏற்கனவே சொன்னேன். வரக்கூடிய பிரச்சனைகளை செவிமடுத்து கேட்கிற அளவுக்கான எந்த விதமான நுட்பமும் அவர்களுக்கு இல்லை. ஏன்னா ஆர்வம் இல்லை. நான் அவரை மட்டும் சொல்லலை, எல்லா அரசியல் கட்சியுமே சொல்றேன். தேர்தல் வருது, இங்க ஓட்டு குறைஞ்சிடக்கூடாது. இப்படி பொய்யும் பித்தலாட்டத்தையும் சூழ வைத்தா எந்த ஓட்டு எந்த கட்சிக்கு விடும்? மக்கள் விரக்தியில் இருக்கிறப்ப எந்த கட்சிக்கு ஓட்டு போட முடியும் சொல்லுங்க? ஆக மொத்தம் அவர்களுடைய பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட முதலீடு அவர்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். கெட்டிக்காரம் பொழுது 8 நாளைக்கு, இந்த பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும். கத்திரிக்காய் முத்துனா கடவீதிக்கு வருங்கிற பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும். அதனால எதையுமே கட்டவிழ்த்தெல்லாம் முடியாது. யார் ஒத்த பைசா தரது துப்பு இல்லவன் எவனாவது இருந்தா என்கிட்ட கண்ணு முன்னாடி காமிங்க. இந்த வழக்குக்கு இவ்வளவு பாடுபட்டிருக்கேன், என்ன செஞ்சிருக்கேன் தனிப்பட்ட முறையில. எவன் கொடுத்தான்னு சொல்லுங்க. ஆண்மை உள்ளவன நிரூபிக்க சொல்லுங்க. கொடுத்தான், நான் செஞ்சேன் அப்படின்னு இந்த வெண்ணமலை முருகனுடைய சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நான் தோல் கொடுத்தேன்னு சொல்லி சத்தியத்தின் பெயரால ஒருத்தனை வர சொல்லுங்க பாப்போம். கொள்ளை அடிக்கிறது ஏன் டாஸ்மாக்ல போய் பாரு, டெண்டர் எடுக்கிறதுல பாருங்க, எல்லாரும் அங்கதானங்க போய் பிச்சை எடுக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல மக்கள் கொத்து கொத்தா இளம் வயதுல விதவைன்னு சொல்லி ஆயிட்டு இருக்காங்க. இவ்வளவு சித்திரவதை காரணம் மானம் இழந்து போறது காரணம் என்ன? இலவசம் தானே, உடைத்தால் தான் சொல்லுங்கிற சூழ்நிலையை எந்த அரசாவது முன்னிறுத்திருக்குதா? முன்னாடி டாஸ்மாக் வந்துச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. இன்னைக்கு டாஸ்மாக் இல்லைன்னா ஓட்டு போடாம போயிடுவாங்களோன்னு, இனிமேல் என்ன பண்ணுவாங்களோ தெரியும். குடிக்காம வீதியில் நடக்க முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்படுத்திடுவாங்க போல இருக்குது. மக்களுக்கான உண்மையான மான உணர்வு என்ன? உழைத்து வாழுது, நேர்மையாக இருப்பது, ஒழுக்கத்தோடு திகழ்வது. இதை முன்னிறுத்தி ஏதாவது பாடத்திட்டத்துல முதல்ல இருக்கான்னு பாருங்க. ஆரோக்கியமான உடல் ஏதாவது கல்வி முறையில் இருக்கா? மனதினுடைய நிம்மதி அதை சூடுரைக்கிறதுக்கோ அதை வெற்றி வகை சூடுவதற்கோ ஏதாவது ஒரு பாட இயல்ல இருக்குதா? மொண்டியாகவும் முடமாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களை. மாற்றுத்திறனாளி ஆக்கிறதுக்காக அவங்க பாடத்திட்டம் 8 மணி நேரம் உக்காந்துட்டு வரதா? மக்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கணும். டாஸ்மாக் ஒழியாத வரையிலும் சூழ்ச்சி வலையில தான் மக்கள் இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் கபடதாரர்களுடைய சூழ்ச்சி வலையில சிக்காம சட்ட ரீதியான நிவாரணத்தை தேடுங்க. நீங்கள் யாரால் ஏமாற்றப்பட்டீர்களோ அவர்களிடம் தக்க உரிமைகள் குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்து நிவாரணம் தேடுங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு சொல்லுவாங்க. இதே பிரச்சனை மறுபடியும் 10 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் நீங்களே போராடக்கூடாது. அப்ப சட்ட ரீதியா நீங்க எதிர்கொள்றதுதான் சிறப்பு. அதுதான் சரியான தீர்வு. நிதி வசதி அந்த இல்லாதவங்களும் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஏற்கனவே அரசு இருக்குது, இலவச சட்ட உதவி மையம் இருக்கு. அவங்க தாராளமா அவங்க கிட்ட நிவாரணம் பண்ணிக்கலாம். அரசு எல்லா விதமான வாய்ப்புகளையும் வழங்கியிருக்கு. மக்கள் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிற அளவுக்கு இங்க இருக்கிற கபடதாரிகாரர்களும் சூழ்ச்சிக்காரர்களும் விடணும். அவங்க வலையிலிருந்து வந்தாதான் பின் வாங்குறதுன்னு கிடையாது. அவங்களுடைய பிரதிநிதியாகவும் நான் தாங்க இருந்து சொல்றேன். வெண்ணமலை முருகனுக்காக எப்படி நான் பாடுபடுறனோ அதே மாதிரி மக்கள் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் பாடுபட்டுட்டு தான் நாங்க இருக்கிறேன். இப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம் அந்த இடத்த வாங்கி, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் அரசு அதிகாரிகள் மேலே இப்போ போராட்டம் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏற்கனவே எல்லா நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். எனக்கெல்லாம் பாகுபாடே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பரதேசி. எனக்கு எவனும் ஒத்த பைசா கொடுக்குறது துப்பு கிடையாது. நான் எவனோட இதை வேண்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எங்கே போனாலும் நான் ராஜா மாதிரி இருப்பேன். வீதியில் மரத்தடியில் படுத்து தூங்கினாலும் எனக்கு அது சொர்க்கம். அரண்மனையில் தூங்கினாலும் எனக்கு அது ஒன்று தான். எனக்கு பாகுபாடே கிடையாது. சரிங்களா? அதனால என்ன நாடு இன்னது அடையணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. என்னுடைய கடமையை நான் சரியா செய்யணும். அடுத்த ஜெனரேஷன் குடிக்க தண்ணிக்கு எங்க போவீங்க? இன்னைக்கு விலை கொடுத்து வாங்குறீங்களா இல்ல தண்ணிய? இன்னைக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டது காரணம் என்ன? மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லாததுதான்.
ஒரு ஜனநாயக அரசுல குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு விலை கொடுத்து வாங்கணும். பஸ் ஸ்டாண்ட்ல போய் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டு பாருங்க. எங்கேயாவது எந்த டாய்லெட்டாவது மாநிலத்துல எந்த பகுதியாவது போயிட்டா சுகாதாரமா இருக்குது, ஒரு பெண் குழந்தை கூட்டிட்டு நிம்மதியா நோய் தொற்று இல்லாம வருவேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி எல்லாம் கேட்டுடுவாங்கிறதுனாலதான் மது எல்லாத்துலயுமே மது வீட்டு வீட்டுக்கு வந்துருச்சா இல்லையா? அன்னைக்கு கேன்சர் அப்படிங்கக்கூடியத எங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்? எங்கேயாவது ஒரு ஊர்ல இருந்து சினிமாவில் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப வீதிக்கு கேன்சர் வந்துருச்சே.